இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஆயத்தமாக்கி தருகிற வார்த்தையை ஜெபத்துடன் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை அந்நாளிலே தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையில் இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கி சாதாரணமாய் குடும்பத்தில் தொழில் செய்கிறவர்கள், அலுவலகங்களிலே வேலை பார்க்கிறவர்கள், இப்படி யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு காரியம் அவர்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவரை குறித்து அவர்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனாலே அவர்கள் செய்கிற காரியத்தை சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் செய்ய முடியாதபடி மிகுந்த ஒரு துக்கம் அவருடைய முகத்தை அடைத்திருப்பதை பார்க்க முடியும். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அல்லது யாரோ ஒருவரை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொடுக்கிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் திட்டமாய் இந்த வார்த்தையை கொடுப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தர் நான் பயப்படுகிற மனுஷர் கையிலே என்னை ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாக்க வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உனக்கு விரோதமாய் பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான். என்னிடத்தில் கொண்டு வா, உனக்கு விரோதமாய் பேசுகிறவனை, உன்னை பயப்படுத்துகிறவனை, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்று அன்றைக்கு தாவீது தெக்கோவாஸ்திரிக்கு சொல்லுகிறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை பயப்படுத்துகிற, விரோதம் பேசுகிற, உங்களை காயப்படுத்தும்படி எத்தனைப்படுகிற மக்கள் யாரானாலும் என்னிடத்தில் இனி அவனை கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான். அதை தான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படி கர்த்தருடைய சமூக நேரம் நீங்கள் கொண்டு வரும்போது என்ன நடக்கும்? ஏசாயா 41வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன்னுடைய போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். மாத்திரமல்ல, எரேமியா 30ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். அப்படியானால் நீ பயப்படுற கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொன்ன கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம், உங்களுக்கு விரோதம் பண்ணுகிறவர்களை நீ என்னிடத்தில் கொண்டு வா. நீ கொண்டு வருவாயானால் அவர்களை குறித்து நான் பார்த்து கொள்வேன், அப்பொழுது அவன் உன்னை தொடாதிருப்பான். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து முடிக்கப் போகிறோம். ஏன் எந்தெந்த சமயங்களிலே பயப்படுகிற, நம்மை பயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது என்பதை நாம் பார்க்கும்போது, ஆதியாகம புஸ்தகத்திலே 32வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், யாக்கோபு தேவனை நோக்கி பேசுகிறான். கர்த்தாவே, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஏசாவை நினைத்து நான் பயந்திருக்கிறேன். யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டில் இருந்து ஆண்டுடைய வார்த்தையின்படி அவன் திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அவன் வருகிற செய்தி அண்ணனுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. அண்ணன் 400 பேரை கூட்டிக் கொண்டு தம்பியை சந்திக்க வருகிறான். 400 பேரோடு வருகிறான் சொன்ன உடனே இவனுக்குள்ளே மிகுந்த பயம் உண்டாகி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, என் சகோதரன் வந்து என்னை முறியடிப்பான் என்று சொல்லி ஏசாவை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்று சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த காரியத்தை அவன் கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வருகிறான். ஆண்டுடைய கரத்தில் கொண்டு சொல்வதை நாம் அதில் நாம் பார்க்கிறோம். என்னென்றால் ஏற்கனவே 2 விசை தன்னுடைய அண்ணன் ஏசாவை அவன் வஞ்சித்து செய்து கொண்ட காரியம் அவனுடைய மனசில் இருக்கிறது. அது நிமித்தம்தான் அவன் 400 பேர் கூட வருகிறானோ என்று சொல்லி இவனுக்குள்ளே பயந்து ஆண்டவரிடத்திலே அவன் முறையிடுகிறான்.
ஆனால் நடந்தது என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ என்று சொன்னார். அப்படியானால் மாமா வீட்டிலிருந்து, மாமனார் வீட்டிலிருந்து அவன் திரும்பி வருகிறான்னா தானா தற்செயலாக வரல, கர்த்தர் சொல்லுகிறார் நீ போ. அப்படியானால் யாக்கோபு வருகிற இந்த பிரயாணம் ஆண்டுடைய வார்த்தையின்படியான பிரயாணம். அப்படியானால் வார்த்தையின்படியான பிரயாணம் பண்ணும்போது அதில் ஒரு எதிர்ப்பு வருகிறது என்றால் தேவன் அதை நிறைவேற்றுகிற கர்த்தராயிருக்கிறார். 33வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து யாக்கோபை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவன் எந்த அளவுக்கு அண்ணனை குறித்து பயப்பட்டானோ, கொன்று விடுவான், என்னை முறியடிப்பான் என்று சொல்லி பயந்து திகைத்து போய் யாக்கோபு நின்றானோ, அதற்கு மாறாக காரியம் நடக்கிறது. எஸ்தர் 9:1 காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வாசிக்கிறோமே. அதே போல ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறபடினால் நீ பயப்படுகிற மனுஷனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொன்ன கர்த்தர் எந்த ஏசாவுக்கு பயந்தானோ அதே ஏசா ஓடி வந்து அவனை கட்டி தழுவி முத்தமிடுகிறான். இது ஆண்டுடைய செயல். நீங்களும் பயப்படுகிற அந்த நபரை கர்த்தரிடத்திலே கொண்டு வாருங்கள். கர்த்தர் காரியங்களை நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மைக்கு நடத்தி தருவார். இரண்டாவதாக, பயப்படுகிற சம்பவம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, எதனால் இப்படிப்பட்ட நிலையில் ஏற்படுகிறது? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தீர்க்கதரிசி புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான். கடன் கொடுத்தவன் என்னுடைய 2 குமாரரையும் அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தான். இரண்டாவது பயம் எங்கே வருகிறது, ஏன் வருகிறது? கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டு நீங்களும் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக கடன் வாங்கியிருப்பீர்களானால் அந்த கடன் நிமித்தம் பயம் உங்களை பிடித்துக்கொள்வது உண்மை. அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். என்னுடைய 2 பிள்ளைகளை கடனுக்கு பதிலாக அடிமைகள் ஆக்கி கொள்ளும்படி வந்தான் என்று சொல்லி தீர்க்கதரிசி எலிசாகிட்ட வந்து சொல்கிறார். எலிசாகிட்ட சொல்கிறார் என்றால் கர்த்தர்ட்ட சொல்கிறார். அதுதான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22:7 வாசிப்போமானால், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்படியானால் கடன் வாங்கினவர்கள் அந்த கடன் கொடுத்தவர்களை பார்க்கும்போது பயப்படக்கூடிய அல்லது அவர்களை நினைக்கும் போதே பயப்படக்கூடிய சம்பவங்கள் நிச்சயமாய் வாழ்க்கையில் வரும் என்பதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால், நன்றாக கவனிங்கள், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். கடன் கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது இந்த பயம் உண்டாகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் நிமித்தம் இந்த பிரச்சனை இருப்பீர்களானால், எப்படி அவள் எலிசா கிட்ட கர்த்தர்ட்ட கொண்டு வந்தாலோ அதே போல் நீங்களும் கொண்டு வாருங்கள். அதில் நடந்த சம்பவம் என்ன? எலிசா சொல்லுகிறார், வீட்டில் என்னிடத்தில் எண்ணெய் இருக்குது, ஒரு உடை எண்ணெய். உன் பக்கத்து வீட்டிலலாம் போய் வெறும் பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டுக்குள்ளே போய் அறை வீட்டு கதவை பூட்டி அந்த பாத்திரத்தில் வெறும் பாத்திரத்தில் எல்லாம் உன்னுடைய குடத்தில் இருக்கிற எண்ணெயை முண்டுவார். அதே போல் எல்லாம் நிரம்பிச்சு அதை விற்று கடனையும் கொடு, மீதத்தை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. என்ன அருமையான ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. எப்படி இது நடந்தது? கர்த்தத்திலே கொண்டு வந்தபடினா. இன்றைக்கி கடன் நிமித்தமாக பயந்து போயிருக்கீங்களா? அப்படிப்பட்ட பயம் உங்களுடைய வாழ்க்கை விட்டு நீங்கும்படி அதை நீக்குவதற்காக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டுடைய கருத்திலே கொண்டு வாருங்கள், நிச்சயமாய் நீங்கள் ஜெயத்தை காண்பீர்கள். 3வது அனுபவமாக நான் வாசிக்கும் போது 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏன் பயம் உண்டாகிறது? ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீர் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். நன்றாய் கவனிங்கள், மரவட்ட வந்தவன் அவனுடைய சொந்த
பொருள் அவனுக்கு இல்லாததுனால இரவல் கோடரி வாங்கி கொண்டு வந்திருக்கிறான். இப்போ அதை வச்சு வெட்டும்போது இரவல் கோடரி விழுந்து விட்டது. நான் திருப்பி கொண்டு கொடுக்கணுமே, தந்தவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்கிற அந்த எண்ணம் வரும்பொழுது அவனுக்குள்ளே பயம் உண்டாகிறது. எப்படி நான் திரும்பி போக முடியும்? கோடரி இல்லாமல் நான் திரும்பி போவது எப்படி? நான் இரவலாக அல்லவா வாங்கிட்டு வந்தேன். இந்த வார்த்தையில் கேட்கிற நீங்களும் கூட ஏதோ ஒருவர் ஒரு காரியத்தை நிமித்தம் உங்களுக்கு ஒரு பண உதவி செய்திருக்கலாம், பொருள் உதவி செய்திருக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய அந்த நாட்களில் நீங்கள் அதை திருப்பி கொடுக்க முடியாதபடி அதில் ஒரு சோதனை, அதில் ஒரு நஷ்டம், அதில் ஒரு வேதனை வரும் பொழுது அது நிமித்தம் உங்களுக்குள்ளே பயம் உண்டாகலாம். யாத்திராகமம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினது உண்டானால் அதற்கு உடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் அது செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். காரணம், இரவலாக வாங்கப்பட்டது. அதே போல் நீங்களும் கூட யாரோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை இரவலாய் வாங்கி அதை திரும்ப தகுந்த காலத்தில் செய்ய முடியாதபடி பயந்து திணறி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க, கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க. இந்த காரியமானது எலிசா தீர்க்கதரிசியிலே கொண்டு வரப்படுகிறது. ஐயோ என் ஆண்டவனே என்று சொல்லி அந்த வார்த்தை வந்த உடனே அவன் கேட்குறான், அது எங்கே விழுந்தது? அந்த தீர்க்கதரிசி விழுந்த இடத்தை காண்பிக்கிறான். இந்த இடத்துல உடனே ஒரு கொப்பை வெட்டி இரும்பை மிதக்க பண்ணுகிறான். என்ன சந்தோஷம் அந்த தீர்க்கதரிசிக்கு! இரும்பு மிதக்குமா? தேவனால் கூடும், மனுஷரால் கூடாது. நீங்கள் முடியாது, நடக்காது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலும் தேவனிடத்தில் கொண்டு வாங்க. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் ஆகாத காரியம் உண்டோ? கிடையவே கிடையாது. நீங்கள் கர்த்தர்ட்ட கொண்டு வராததுனால, நீங்களே சுமக்கிறபடினால, நீங்களே என்ன செய்ய முடியும்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறபடினால தான் உங்களை பயம் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி முடியாத காரியத்தை, நடக்காத காரியத்தை கர்த்தர்த்தில் கொண்டு வாங்க. எரேமியா 8:4 சொல்லுகிறது, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ? விழுந்து போனீங்களா? தளர்ந்து போனீங்களா? எழும்புங்க, கர்த்தர்ட்ட கொண்டு வாங்க, ஜெயம் பெறுவீங்க. கடைசியாக யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். எகிப்தியர் ஜனங்கள் திரும்பி வருகிறதை கண்டு பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையின்படி மோசே ஜனங்களை கானானுக்கு கொண்டு வரும்போது செங்கலுக்கு முன்பாக வந்த உடனே முன்னாலே கடல், பின்னாலே சேனை. அதை பார்த்து பயந்து முறுமுறுத்து கொண்டு நிற்கிறாங்க. ஆனால் கடைசியில் நம்ம பார்க்குறோம், மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் பெற்றார்கள். பார்வோன் சேனை அழிந்து போய்விட்டது. காரணம் என்ன? அந்த காரியத்தை கர்த்தரிலே கொண்டு வந்தார்கள். ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் இறங்கி செங்கடலை பிளந்து ஜனத்தை கொண்டு வந்தார். பார்வோன் அவன் சேனை அழிந்து போய்விட்டது. உங்களுக்கும் அதே நன்மை செய்ய கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் பயப்படுகிற மனுஷ கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவது இல்லை. கர்த்தரிலே கொண்டு வாருங்கள், அவன் இன்னும் தொடாதிருப்பான். ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது? ஏசாவுக்காக யாக்கோபு பயப்படுகிறதை பார்க்கிறோம். கடன் கொடுத்தவர்களை குறித்த ஒரு பயம், இரவலாய் வாங்கப்பட்ட பொருள் திரும்ப கொடுக்கிறதை குறித்த ஒரு பயம், சத்துரு பார்வோன் சேனை குறித்த பயம். எதுவாக இருந்தாலும் கர்த்தரிலே கொண்டு வாருங்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே நின்று துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எதை குறித்து பயப்படுறார்களோ அதை உம்முடைய சமுதாய கொண்டு வந்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும்
நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9441132292. இமெயில் yesujivikaran@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.